பண்ருட்டியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டதில் 500 கிலோவிற்கும் அதிகமான அழுகிப்போன பலாப்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கடலூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி கைலாஷ்குமார் தலைமையில் பண்ருட்டியில் பழக்கடைகள், தேநீர் கடைகள், உணவகங்கள் உள்ளிட்ட இடங்களில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது உணவில் தரம் உள்ளதா எனவும், உணவகங்களில் பாலித்தீன் கவர்கள் பயன்படுத்தக்கூடாது, வாழை இலைகள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவும் அறிவுரை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து பண்ருட்டி பேருந்து நிலையத்தில் சோதனை மேற்கொண்ட போது பல்வேறு இடங்களில் விற்பனைக்காக குவித்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட கிலோ எடை கொண்ட அழுகிப்போன பலாப்பழங்களை பறிமுதல் செய்து கடை உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் வழங்கினர். இந்த நிலையில் பண்ருட்டி பகுதியில் பல்வேறு இடங்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை என்ற பெயரில் பெரிய அளவிலான உணவகங்கள், பழைக்கடைகளில் சோதனை செய்யாமல் சிறிய அளவிலான கடைகளில் மட்டுமே சோதனை செய்து பாரபட்சம் காட்டுவதாக சிறு வியாபாரிகள் குற்றச்சாட்டை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.